முதல் கல்லை விட பெருசா இருக்கு. ஆனா நம்மளால இந்த சின்ன கல்லை தான் தூக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு முதல்ல இருக்கிற அந்த சின்ன கல்லை தூக்கிக்கிட்டு போறான். முதல் பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பெரிய கல்லை பாதி தூரம் தூக்கிக்கிட்டு போயிட்டு, இதுக்கு மேல நம்மளால இந்த கல்லை தூக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை கீழே போட்டுட்டு அவங்க அப்பா கிட்ட போறான். ரெண்டாவது பையன் அவன் எடுத்துட்டு வந்த அந்த சின்ன கல்லை எடுத்துட்டு போயிட்டு அவங்க அப்பா முன்னாடி நிக்கிறான். முதல் பையன் என்னதான் பெரிய கல்லை தூக்கியிருந்தாலும் அவன் இப்ப அவங்க அப்பா முன்னாடி வெறுங்கையோட தான் நின்றுட்டு இருக்கான். முதல் பையன் சோகமா நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அப்பாவும், கண்ணா, போட்டியில நீ எப்படி தோத்த, தம்பி எப்படி ஜெயிச்சான்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. தம்பி அங்க இருக்கிற 3 கற்கள்ல அவனால எந்த கல்லை தூக்க முடியுமோ அந்த கல்லை தூக்கிக்கிட்டு வந்தான். ஆனா நீ அப்படி யோசிக்கல. உன்னால தூக்க முடியுமா முடியாதான்னு கூட யோசிக்காம பெரிய கல்லை எடுத்துட்டு வந்தா நம்ம போட்டியில ஜெயிச்சிடலாம் அப்படின்னு மட்டும்தான் யோசிச்ச. அதுதான்